வணக்கம். சென்னையில ஒரு பழக்கம் உண்டு. தெரு பெயர் என்னவோ ஒரு முழ நீளத்துக்கு வைப்பாங்க. அதற்கு பிறகு அதுக்கு ஒரு இனிஷியல் மாதிரி அதை சுருக்கி அதற்கு பிறகு அதுவே அது ரோடோட பெயரா மாறி போய்விடும். உதாரணத்துக்கு டிடிகே ரோடு, டிடி கிருஷ்ணமாச்சாரியார் ரோடு, திருவள்ளூர் தட்டை கிருஷ்ணமாச்சாரியார் ரோடு ஃபுல் ஃபார்ம் வேணும்னா. அதே போல எம்கேஎன் ரோடு ஆலந்தூர், முத்துக்குமாரசாமி நாயக்கர் ரோடு ஆலந்தூர். இதெல்லாம் பரவாயில்ல, ஆளுக்கு இனிஷியல். அம்மனுக்கு இனிஷியல் வைக்கலாமா? முண்டக கண்ணி அம்மன் கோவில் தெருங்கிறதுக்கு எம்கே அம்மன் கோவில் தெருன்னு சைன் போர்டு போட்டு வச்சிருக்காங்க. அம்மனுக்கே இனிஷியல். அப்போ ஏஆர்கே காலனின்னு ஒன்று எல்டாம்ஸ் ரோடு பக்கத்தில் இருக்கு. அதுக்கு என்ன வரலாறு? இந்த ஏஆர்கே இது என்ன நோவாஸ் ஆர்க்கா? கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு மனிதர், அவருடைய வரலாறையே எப்படி மூணு லெட்டர்ல சுருக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. எல்டாம்ஸ் ரோட்ல ஏஆர்கே காலனி. இப்போ காலனிங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அப்போ ஏஆர்கே நகர்னு வச்சுப்போம். ஆனா அந்த ஏஆர்கே அப்படிங்கிறது அனந்த ராமகிருஷ்ணன். இப்ப கூட நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு கல் பலகை இருக்கு அதுக்குள்ள. அது ஒரு பிரைவேட் காலனி, அதோட பேரெல்லாம் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ் அனந்தராம கிருஷ்ண ஐயர் காலனி அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். யார் இந்த எஸ் அனந்தராமகிருஷ்ணன்? அவருக்கு எதற்காக இந்த இடத்துல அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து சென்னையில பல பெரிய நிறுவனங்கள்லாம் இருந்தன. உதாரணத்துக்கு பின்னி அண்ட் கம்பெனி, பெஸ்ட் அண்ட் கம்பெனி, ஆர்பத் நாட் அண்ட் கம்பெனி, பியர்ட் செல் அண்ட் கம்பெனி, பாரி அண்ட் கம்பெனி, சிம்சன் அண்ட் கம்பெனி, அடிசன் அண்ட் கம்பெனி, இப்படி எல்லாம். அதுல இருந்து மிஞ்சி இருக்கிறது 2-3 தான். ஒன்று பாரி அண்ட் கம்பெனி, முருகப்பா குழுமத்துடைய ஒரு பகுதியாக ஆனதுனால இன்னி வரையில் செழித்து கொண்டு இருக்கிற ஒரு கம்பெனி. அதே போல சிம்சன் அண்ட் கம்பெனி. சிம்சன் அண்ட் கம்பெனி சென்னையோடைய மிக பழமை வாய்ந்த கம்பெனிகள்ல உண்டு. 1840களிலேயே வண்டி சக்கரம், அதே போல தேர், கோச் வண்டிகள் இதெல்லாம் தயார் செய்வதற்காக வந்த ஒரு நிறுவனம். நாளடைவில் இவங்களே வண்டிகள் எல்லாம் இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி செய்து இங்கே விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. 1910, 12, 20 இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் தான் இந்த கம்பெனியில இருந்தாங்க. ஆனா 1930களுக்கு பிறகு அந்த கம்பெனியோடைய டைரக்டர்ஸ் அவர்களுக்கே தோண ஆரம்பித்தது, இந்தியர்கள் இந்த கம்பெனியில சேர்ந்தாதான் இந்த கம்பெனியால ஒரு புதுமையாக இருக்கிற ஒரு காலத்துல இதால வியாபாரம் செய்ய முடியும். அப்பொழுது இந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக இருந்த ஃப்ரேசர் அண்ட் ராஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து ஒரு அக்கௌண்டன்ட் இந்த கம்பெனியோடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக, இன்ஸ்பெக்ட் செய்வதற்காக வந்தார். மிகவும் துருதுருவாக இருந்தார். அவரை பார்த்த உடனேயே இந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் சர் அலெக்சாண்டர் மெக்டூகல், டபிள்யூ லாடன் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்து போய்விட்டது. உடனே அந்த ஃப்ரேசர் அண்ட் ராஸுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு இவரை நாங்க எங்க கம்பெனிலேயே சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த நபர் தான் எஸ் அனந்தராமகிருஷ்ணன். திருநெல்வேலியிலிருந்து சென்னையில அக்கௌண்டன்சி, அந்த காலத்துல ஜிடிஏ, இப்பொழுது சிஏ அப்படின்னு சொல்றோம், அந்த காலத்துல ஜிடிஏ அப்படிங்கிற பரீட்சையை பாஸ் பண்ணி அவர் இந்த கம்பெனியில சேர்ந்தார். படிப்படியாக உயர்ந்து சிம்சன் அண்ட் கம்பெனிக்கு ஜெனரல் மேனேஜராக விட்டார். 1940களில் கம்பெனியோடைய டைரக்டராகவும் ஆகிவிட்டார். அப்போ 1945, 46 இந்த மாதிரி நாட்கள்ல இந்தியா சுதந்திரம் அடைந்து விடும் என்று நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிந்து போய்விட்டது. அப்பொழுது இங்க இருந்த ஆங்கிலேய நிறுவனங்கள் எல்லாம் ஒன்னொன்னா அதோடைய பங்குதாரர்கள்லாம் எப்படியாவது இந்த கம்பெனிகள் எல்லாம் இந்தியர்களுக்கு வித்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி போனா போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்பொழுது அனந்தராமகிருஷ்ணன் என்ன செய்தார்? அமால்கமேஷன்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை அவரே அமைத்தார். பேரே பாருங்க, அமால்கமேஷன்ஸ் அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறது. அந்த
அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் சென்னையில விற்க போற நிறுவனங்கள் எல்லாவற்றையுமே வாங்க ஆரம்பித்தார். உதாரணத்துக்கு அடிசன் அண்ட் கம்பெனி, ஹிகின் பாத்தம்ஸ், த மெயில், அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய செய்தித்தாளாக இருந்தது த மெயில். அதே போல ஜார்ஜ் ஓக்ஸ் அண்ட் கம்பெனி, இப்படியெல்லாம் எல்லாவற்றையுமே அமால்கமேஷன்ஸ் குழுமத்துடைய அங்கத்தினராக மாற்றிவிட்டார். அதற்கு பிறகு 1949 ஆண்டு ஒரு பெரிய புரட்சியை செஞ்சார். அதாவது என்ன, இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது. அதற்கு பிறகு இந்தியால எப்படியாவது தொழிற்சாலைகள் எல்லாம் அமைக்க வேண்டும் அப்படி என்று மத்திய அரசு ஒரு முடிவுக்கு வந்தது. ஒரு துறைமுகம் இருக்கும் பெரிய நகரமும், அதாவது மாகாணத்துக்கு தலைநகரமாக இருந்த 3 நகரங்கள், கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், இந்த 3 இடத்துலையும் வண்டிகள் தயார் செய்யற தொழிற்சாலைகள், தொழிற்பேட்டைகள் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கும் மத்திய அரசு வந்தது. அதற்கு முன்னாடியே அனந்தராமகிருஷ்ணன் என்ன செஞ்சார், சென்னையில வாகனங்கள் எல்லாம் தயாராவதற்கு முன்னாடியே வாகனத்துடைய பாகங்கள், உறுப்புகள் எல்லாம் செய்வதற்கு தொழிற்சாலையை அமைத்து விட்டார். இந்தியாவின் முதல் ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட் கம்பெனி இந்தியா பிஸ்டன்ஸ் லிமிடெட் 1949 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவரை நிறுத்தவே முடியவில்லை. பல ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட் கம்பெனிகளை சென்னையில் தொடக்கி வைத்தார். அது மட்டும் செய்யவில்லை, அவர்களுடைய நண்பர்கள் எல்லோரையுமே இதே தொழிலுக்கு ஊக்கி வைத்தார். உதாரணத்துக்கு ராணேன் குழுமம், அதை ஆரம்பித்து வைத்தவர் கணபதி ஐயர். அவருக்கு பிறகு வந்தவர் எல் நாராயணன். முதல் முறையாக அவர் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தபொழுது அனந்தராமகிருஷ்ணன் அவர்கள் தான் அவருக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுப்பதற்கு உதவி செய்தார். அதே போல 1960களில் டிராக்டர் செய்யும் டாஃபே என்ற நிறுவனத்தையும் தொடக்கி வைத்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது கனரக வாகனங்கள் எல்லாம் இந்தியாவில் எந்த டீசலா பெட்ரோலா எந்த என்ஜின் உபயோகிக்கின்றன, எல்லாமே டீசல் என்ஜின்ஸ் தான். அந்த புரட்சியை செய்தவரும் அனந்தராமகிருஷ்ணன் தான். 1948 வருடம் பர்கின்ஸ் அப்படின்னு அயல் நாட்டில் இருக்கும் இன்ஜின்கள் எல்லாம் ஏராளமாக இறக்குமதி செய்து வால்டாக்ஸ் ரோடில் ஒரு லாரி ஆபரேட்டரை அணுகி அவருடைய பெட்ரோல் என்ஜினை டீசல் என்ஜினாக மாற்றினார். அதில் இருந்த பெட்ரோல் என்ஜினை அகற்றி வைத்து அந்த வண்டியில் ஒரு டீசல் என்ஜின் பொருத்தப்பட்டது. அதை பார்த்த பிறகு மீதி ட்ரக் ஆபரேட்டர்ஸ் எல்லாரும், ஆஹா, டீசல்ல வண்டியை ஓட்டினா நமக்கு லாபம் நிறைய இருக்குமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இந்தியா பூராவுமே டீசலுக்கு மாறிவிட்டது. இந்த டீசல் புரட்சியை செய்தவரும் அனந்தராமகிருஷ்ணன் அவர்கள் தான். அதனால இந்த டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர்ஸ், அதாவது லாரிகள், பஸ்ஸுகள், இதெல்லாம் ஓட்டும் நிறுவனங்களுடைய பங்குதாரர்கள் எல்லாருக்கும் அனந்தராமகிருஷ்ணன் அவர்கள் மேல் ஒரு பெரிய மரியாதை உண்டு. அதில் ஒருவர் வேணுகோபால முதலியார். அவருடைய கம்பெனி பெயர் ஸ்ரீ பால விநாயகர் டிரான்ஸ்போர்ட். அவருக்கு அனந்தராமகிருஷ்ணன் ஏதோ ஒரு பெரிய கடவுள் மாதிரி, அவர் மேல அவருக்கு அப்படி ஒரு பக்தி இருந்தது. இந்த வேணுகோபால முதலியாருடைய இல்லம் தான் எல்டாம்ஸ் ரோட்ல அந்த இடத்தில் இருந்தது. அவர் 1964 ஆண்டு அனந்தராமகிருஷ்ணன் அவர்கள் காலமானார். அதற்கு பிறகு வேணுகோபால முதலியாருடைய வீடு இடித்து அந்த இடத்தில் ஒரு காலனி வரும் பொழுது அதற்கு எஸ் அனந்தராமகிருஷ்ண ஐயர் காலனி அப்படின்னே அவர் பெயர் வைத்து விட்டார். பாருங்க, அனந்தராமகிருஷ்ணனோட காலனி இல்ல அது, அவருடைய ஒரு இன்வென்ஷன் கூட சொல்ல முடியாது. அவருடைய ஒரு மாற்றுதல்னால லாபம் அடைந்த ஒருவருக்கு அவர் மேல எப்படி ஒரு மரியாதை இருந்திருக்கு பாருங்க. அதனால அவர் தன்னுடைய வீடு இருந்த பகுதிக்கு அனந்தராமகிருஷ்ணய்யர் காலனி அப்படின்னு பெயரை மாத்தி அதற்கு பிறகு ஏஆர்கே காலனின்னு அந்த பகுதிக்கு பெயர் வந்துவிட்டது. இன்றைக்கு அமால்கமேஷன்ஸ் குழுமம் அப்படிங்கிறது பல கோடி வேல்யூ வாய்ந்த ஒரு குழுமம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் வேலை பணிபுரிகிறாங்க. அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அனந்தராமகிருஷ்ணன் அவர்கள் கண்ட அந்த கனவுனால இன்றைக்கு நினைவாக ஆகிக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு தொழில் அதிபருக்கு ஒரு சின்ன பிரைவேட் ரோட்லயா பெயர் வைக்கணும்? இப்போ அரசாங்கம் ஒரு பட்டியலே கொடுத்திருக்கிறது, இந்த மாதிரி பெயரெல்லாம் தான் வைக்கணும், இருக்கிற பெயரெல்லாம் மாற்றி இந்த பெயராக ஆகணும் அப்படின்லாம் கூறியிருக்காங்க. அதுல திரு அனந்தராமகிருஷ்ணன் அவர்கள் போல பல உயர்தர இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் பிசினஸ்மேன் அவர்களுடைய பெயரையும் சேர்த்து கொள்ளலாமே. சென்னை நகரத்துக்கும் அது ஒரு கௌரவமாக இருக்கும்.
அவங்களையும் மரியாதை செஞ்ச மாதிரி இருக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல சென்னையுடைய வரலாறுலேருந்து ஒரு எபிசோடுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.